கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, எரிவாயு அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வந்துகிட்டே இருக்கு. சில பேர் இந்த பெட்ரோல் பங்க் இதை பார்த்துட்டோம், பேப்பரில் வர்ற டிவி செய்திகளை பார்த்துட்டோம். இந்த சமயத்தில் என்ன அப்படின்னா கேஸ் சிலிண்டர்களோட விலையும் உயர்த்தப்பட்டிருக்கு. பொதுவாக கேஸ் சிலிண்டர் விலை திடீர்னு இவ்வளோ உயர்ந்தது என்பது மக்களிடையே ஒரு அதிருப்தியை தோற்றுவிக்கும். 4.5 ஆண்டு ஆட்சி எங்கே முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரும் சொன்னாரா இல்லையா? இதுவரை கொடுத்தாரா? பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மிக முக்கியமான இந்த வாக்குறுதியில் ஏன் கோட்டை விட்டார்? இதை கேட்டால் கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது அதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். செல்வ பெருந்தகை திமுக காரரா காங்கிரஸ்காரரா? அது முதல்ல நமக்கு தெரியணும். தோழமை கட்சினா தோழமை சுட்டுதல் கூட இல்லாமல் திமுக கூட்டணியினுடைய கட்சிகள், பல கட்சிகள் இந்த முறை இப்படி செயல்படுவது என்பது வெட்கக்கேடானது என்பது என்னுடைய விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் அவர்கள் என்ன செய்யணும்? பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்த்து கோரிக்கை விடுக்கணும். இந்த வாதம் வினோதமான வாதம், வேடிக்கையான வாதம். போர் பதற்றம், அப்புறம் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அண்மையில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சொன்னாங்க, விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் 6 வழங்கப்படும் அப்படின்னு. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை வச்சு இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரோல் பண்றதுனால இவங்க என்ன சொந்த காண போறாங்க? நீங்க ட்ரோல் பண்றதுனால விஜயனுடைய செல்வாக்கு இறங்கி விடுமா? ஒரு மீம்ஸோ இன்ஸ்டாகிராமோ ட்ரோலோ ஏதோ ஒன்று பண்றீங்க. அவர் எதிர்பார்த்தாரு. ஸ்டாலின் கூட தான் சொன்னாரு, பாண்டிச்சேரியில் கூட தான் சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடனே 10,000 ரூபா கொடுக்குறேன்றாரு. கஜானால அவ்வளோ பணம் இருக்க, 1,80,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 10,000 கொடுக்குறதுக்கு பணம் இருக்க. இமீடியட்டா ஒவ்வொரு அட்டைக்கும் 10,000 இமீடியட்டா ரிலீஸ் பண்ணுவார. வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி தான் பண்ணுவோம். அவரோட வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் 2500 அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த 1 சவரன் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்றதாகட்டும், அப்புறம் தங்க மோதிரம் திட்டமாகட்டும், இது எல்லாமே இம்பாசிபிள். ஏன்னா கவர்மெண்ட். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, எரிவாயு அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாளில் தான் அதோட ரியல் எஃபெக்ட் என்னன்னு தெரியும். ஸோ உண்மையிலேயே தமிழக மக்கள் இது தொடர்பாக அச்சப்படணுமா? மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பீதி இன்னும் உருவாகலை. பெட்ரோல் பங்குகளில் மிகப்பெரிய அளவு கூட்டம் காத்திருப்பதை நேற்று ஓரளவும் இன்று அதிக அளவும் பார்க்க முடிந்தது. அது கூட பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளர்கள் சிலரிடம் பேசிய போது இப்போதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, தங்களிடம் நிறைய ஸ்டாக் இருக்குது, மக்கள் தான் சாரையாக ஏதோ ஒரு விரைவில் தீர்ந்துடும், இல்லை விரைவில் கடும் விலையேற்றம் ஏற்படும் என்பது போன்ற ஒரு கவலை அல்லது பயத்தில் மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டெல்லாம் கூட ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படின்னு நேற்று இரவு முதல் இப்படிப்பட்ட ஒரு சூழல் பெட்ரோல் பங்குகளில் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களை பொறுத்த மட்டும் பெருமளவுக்கு அந்த பீதி, கவலை, கலக்கம்லாம் உருவாகலை. ஓரளவு சில பேர் இந்த பெட்ரோல் பங்க் இதை பார்த்துட்டோம், பேப்பரில் வர்ற டிவி செய்திகளை பார்த்துட்டோம், முன்னாடியே புக் பண்ணதை முன்னாடியே அனுப்ப முடியுமா அப்படிலாம் ஏஜென்சிகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, நேராக போயிடுறாங்க, ஃபோன் எடுக்கலைன்னு நேராக போயிடுறாங்க. இது உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய தாக்கமாக இங்கே உருவாகக்கூடிய சூழல் வரலாம்னு சொல்கிறாங்க அடுத்த சில தினங்களில். நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சரி, பாரத பிரதமரே இன்றைக்கு ட்விட்டர் பதிவு மூலமாக அவர் அதை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாம் பார்க்குறோம். இரண்டாவது, கொஞ்சம் விவரம் தெரிந்த மக்கள் மத்தியில், நடுத்தர மக்கள் மத்தியில் இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டவ் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே பல வீடுகளில் இருக்குது, இல்லாதவங்க அதை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அடித்தட்டு மக்கள் அதை பண்ண மாட்டாங்க. அவங்க கெரசினோ இல்லை விறகு வச்சு இது பண்ணுறதோ அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்னமும் பீதி அடைய வேண்டிய அளவுக்கு, கலவரம் அடைய வேண்டிய அளவுக்கு பிரச்சனை வளர்ந்து விட்டதாக நான் கருதவில்லை. இப்போ இந்த சமயத்தில் என்ன அப்படின்னா,
கேஸ் சிலிண்டர்களோட விலையும் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. கமர்ஷியல் ஆகட்டும் இல்லை வந்து வீட்டுக்கு யூஸ் இந்த பண்ணுறதாகட்டும். நேரத்தில் கேஸ் சிலிண்டர்களுடைய விலை உயர்த்தப்பட்டது என்பது இந்த நேரத்தையே விடுங்க. பொதுவாக கேஸ் சிலிண்டர் விலை திடீர்னு இவ்வளோ உயர்ந்தது என்பது மக்களிடையே ஒரு அதிருப்தியை தோற்றுவிக்கும். நீங்கள் வந்து பதிலுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்த விமர்சனம் கிளம்பும். பதிலுக்கு நாம் வந்து அதிமுக பிஜேபி தரப்பிலிருந்து எதிர்கேள்வி வைக்கிறாங்க. 4.5 ஆண்டு ஆட்சி எங்கே முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி கேஸுக்கு 100 ரூபா மானியம் தரம்னு சொன்னாரா இல்லையா? இதுவரை கொடுத்தாரா? ஆகவே பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் மிக முக்கியமான இந்த வாக்குறுதியில் ஏன் கோட்டை விட்டார் என்ற எதிர்கேள்வி அவரை நோக்கி வைக்கப்படுவதும் ஒரு வலுவான கேள்வியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதை கேட்டால் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அதாவது அதை பற்றியெல்லாம் இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற இந்த தருவாயில் அவர் ஏன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கல அப்படிங்கிற கேள்வியை வந்து சொல்கிறாரு. செல்வ பெருந்தகை திமுக காரரா காங்கிரஸ்காரரா? அது முதல்ல நமக்கு தெரியணும். ஒரு தோழமை கட்சினா தோழமை சுட்டுதல் கூட இல்லாமல் திமுக கூட்டணியிலுடைய கட்சிகள் பல கட்சிகள் இந்த முறை இப்படி செயல்படுவது என்பது வெட்கக்கேடானது என்பது என்னுடைய விமர்சனம். அவர் சொல்ற மாதிரி இபிஎஸ் கூட்டணியில் இருக்கும்போது கேள்வி எழுப்பணும்ல. இபிஎஸும் கோரிக்கை வைத்திருக்கிறார், பிரதமருக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி முதல் பதவிக்காலம் இல்லை அதை முதல் பதவிக்காலம் முடிவடைகிற தருணத்திலிருந்து ஒரு செய்தியாளராக நான் இருக்கிறேன். 1980 1979 முதல் பதவிக்காலம் முடியுது. 1980 முதல் அரசியல் களத்தில் ஒரு செய்தியாளராக நான் இயங்கி வருகிறேன். இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது கூட்டணி கட்சிகள் நடந்து கொள்ளுகிற முறை மாதிரி வேறு எப்போதும் ஒரு தாழ்ந்து போகிற மனப்பான்மை அல்லது விமர்சிக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டவர்களைப் போல மக்கள் பிரச்சனைகளில் கடுமையாக பேச வேண்டிய பிரச்சனைகளில் முதுகை வருடி கொடுக்கிற போக்கைத்தான் திமுகவினுடைய தோழமை கட்சிகள் அல்லது கூட்டணி கட்சிகள் கடைபிடித்து பாரதிய ஜனதாவை பற்றி பேசும்போது சீறுகிறார்கள், பாய்கிறார்கள், பிராண்டுகிறார்கள். திமுகவை பற்றி பேசுவதாக இருந்தால் ஓங்கி அதட்டி பேச வேண்டிய விஷயங்களில் கூட தடவி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வெட்கங்கெட்ட காட்சியை தமிழக அரசியல் இதுவரை கண்டதில்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது காங்கிரஸ் ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், திமுகவிடம் சரணாகதி அடைந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்துல இப்போ அவர் சொல்றதுலயும் அவர் சொல்றபடி வந்து அவர் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றாருன்னா கூட முட்டு கொடுக்கிறார். சப்போர்ட்லாம் பண்ணல, முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த பிரச்சனை ஒரு சர்வதேச பிரச்சனையினுடைய தாக்கம் அது வந்து இன்னும் சீரியஸாக ஆகலை. கொஞ்சம் பயமுறுத்துகிறத பங்களிப்பு ஊடகங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. ஊடகமும் இது ஒரு சென்சேஷனல் இஷ்யூவாக மாறக்கூடிய வாய்ப்பு காரணத்தினால ஊடகமும் இது பெருசாக இருக்குது. ஆனால் இதுக்கும் தூக்கி பிஜேபி மேலே பழிய போட்டு இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு ஆதாயம் அடைய வேண்டிய ஆதாய அரசியல் அந்த நோக்கத்தோடு தான் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதுதான் இது பற்றி என்னுடைய பார்வை. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக இபிஎஸ் அவர்கள் என்ன செய்யணும்? பிஜேபியோட கூட்டணியில இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம நீங்க வந்து பார்த்து கோரிக்கை விடுக்கணும். இந்த வாதம் வினோதமான வாதம், வேடிக்கையான வாதம். செல்வ பெருந்தகை இருக்கட்டுமா, நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதே கேள்வியை திரும்ப கேட்டு பயனில்லை. மத்திய அரசு பொறுப்புணர்வோடு எவ்வளவு கவனமாக இதை கையாள வேண்டுமோ கையாண்டு கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த பிரச்சனை அந்த உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்ற சூழல் அதுவே கூட விரைவில் தீர்வது தான் நல்லது. ஏனென்றால் இதனுடைய தாக்கம் என்ன மாதிரியாக உருவெடுக்கும் என்கிற கவலை இருக்குது. இங்கே எண்ணெய் கப்பல்கள் வர முடியாமல் இருக்குது. அதற்கான முயற்சிகள், வேறு மார்க்கங்கள், வேறு வழிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. ஒரு சர்வதேச பிரச்சனையை உள்ளூர் பிரச்சனையாக, அரசியல் பிரச்சனையாக ஆக்குவது என்பது துரதிருஷ்டவசமானது. போர் பதற்றம், அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் அண்மையில் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சொன்னாங்க, விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் 6 வந்து வழங்கப்படும் அப்படின்னு. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதை வச்சு இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரோல் பண்றதுனால இவங்க என்ன ஸ்கோட்டை காண போறாங்க? நீங்க ட்ரோல் பண்றதுனால விஜயனுடைய செல்வாக்கு இறங்கி விடுமா? ஒரு மீம்ஸோ இன்ஸ்டாகிராமோ ட்ரோலோ ஏதோ ஒன்று பண்றீங்க. அவர் எதிர்பார்த்தாரு. ஸ்டாலின் கூட தான் சொன்னார், பாண்டிச்சேரியில் கூட தான் சொல்லியிருக்காங்க.
இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட தான் பல வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எல்லா வாக்குறுதியும் செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதியா திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதெல்லாம்? திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடனே 10,000 ரூபா கொடுக்குறேன்றாரு. கஜானாவில் அவ்வளோ பணம் இருக்கா? 1,80,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 10,000 கொடுக்குறதுக்கு பணம் இருக்கா? இமீடியட்டாக ஒவ்வொரு அட்டைக்கும் 10,000 இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுவாரா? வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கி தான் பண்ணணும். விஜய் ஏதோ சொல்கிறாரு, அவரும் பெண்கள் ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாரு. விஜய் மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இந்த இலவச அறிவிப்பை வெளியிட்டதை நான் ஏற்கவில்லை. ஆனால் ஓட்டு வங்கி அரசியல் நடக்கிறது. ஓட்டை எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாங்க வேண்டும். செய்யக்கூடிய வாக்குறுதியோ செய்ய முடியாத வாக்குறுதியோ வாக்குறுதிகளை வாரி இறைத்து ஓட்டை பெற வேண்டும் என்ற போட்டியில் கட்சிகள் இறங்கிவிட்ட காரணத்தால் விஜய் தன் பங்குக்கு 6 கேஸ் என்று அறிவித்தார். அவர் போதாத நேரம் இப்போ கேஸ் தட்டுப்பாடு வந்து விட்டது. அதை வைத்து அவரை ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் அதன் காரணமாக அவர் செல்வாக்கு பாதிக்கப்படுமோ இல்லை அதற்காகவே அவருக்கு ஓட்டு வருமோ, ரெண்டுமே நான் நினைக்கல. அவரோட வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் 2500 அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த 1 சவரன் கோல்டு கொடுக்குறேன்னு சொல்றதாகட்டும், அப்புறம் வந்து தங்க மோதிரம் திட்டமாகட்டும், இது எல்லாமே வந்து இம்பாசிபிள். ஏன்னா இன்னும் தேர்தல் கதாநாயகன் அறிக்கை வரல. திமுகவுடைய தேர்தல் கதாநாயகன் அறிக்கை போன தடவை சொன்னதே சில வாக்குறுதிகள், முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த 100 ரூபா மானியம் சொன்னேன். அதே மாதிரி பணியாளர்கள் பணி நிரந்தரம், அந்த பணி நிரந்தரம் பண்ணிட்டாரா? ஆக பல வாக்குறுதிகள். மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாரா? நகையை கொண்டு போய் அடமானம் வைங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏமாந்து போனாங்க. உங்கள் நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைங்க, நாங்கள் வந்தவுடனே அதெல்லாம் தள்ளுபடி ஆகிடும், அந்த கடன்லாம் தள்ளுபடி ஆகிடும் உதயநிதி சொன்னதை நம்பி எத்தனை பேர் பேங்க்கில் வச்சாங்க? அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாரா? திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் பங்குக்கு சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆம்பளைங்கள்லாம் பஸ்ஸில் போகலாம், எல்லா பஸ்லையும் பொம்பளைங்களும் காசு கொடுக்குவானா, ஆம்பளைங்களும் காசு கொடுக்குவானா? திவாலாய் மொட்டை அடிச்சு ஸ்டெட்டிலே தான் நிற்கணும் பஸ்ஸு. கவர்மெண்ட் எத்தனை திட்டங்களுக்கு மானியம் கொடுக்கும்? ஆக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அழிப்பதில் திமுகவும் அதிமுகவும் இறங்கிவிட்டதை போல விஜயும் இறங்குவது என்பது, விஜய் அவ்வாறு செய்வது என்பது அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதியாக இருக்காது. நீங்கள் என்ன மாற்றம் செய்வீங்கன்னு சொல்லணும். மணல் கடத்தல் நிறுத்துவேன், மதுக்கடைகள் கண்ட நேரத்தில் விற்க முடியாது, ஸ்டிப்புலேட்டட் டைமில் தான் விற்க முடியும், இல்லைன்னா சட்டம் பாயும், போதைப் பொருள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள், அந்த மாதிரி ஏதாவது புதுசாக சொல்லுங்க. சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆகவே நிறைவேற்ற முடியாத மக்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை திமுக அதிமுக அறிவிப்பதை போலவே, மக்களை ஏமாற்றுவதற்காக அறிவிப்பதை போலவே விஜயும் அறிவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று நான் பார்க்கிறேன். அவர் சொல்ற அந்த பாயிண்ட் ஸ்டாலின் டாக்ஸ் அது மூலமா நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஏற்கலாமா, ஏற்க முடியாது? இல்லை, நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ஒரு ப்ளூ பிரிண்ட் அறிக்கை கொடுங்க. இந்தந்த திட்டங்களுக்கு என்னென்ன ரெவென்யூ சோர்ஸ் இருக்குன்னு. நீங்கள் மணல் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் விட தனியார் அடிச்சுட்டு இருக்கான். 100கணக்கான கோடி ரூபாய் மாதம் அடிக்கிறான். அதை தடுக்க முடியல இந்த அரசால. ரேடாரை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க அமலாக்கத்துறை. மணல் கொள்ளையில் எவ்வளோ கொள்ளை நடந்திருக்கிறது என்று ஐஐடி பேராசிரியர்கள் உதவியுடன் ரேடார் கண்காணிப்பு மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வருமானம்லாம் இருந்தால் எத்தனையோ திட்டங்கள் நிறைவேற்றலாம். சில 100 கோடி ரூபாய் தனியார் பாக்கெட்டுக்கு போகிறது. நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். மணல் கொள்ளை பெரிய அளவில் இந்த கடந்த காலத்தில் நடந்திருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல எவ்வளவுக்கு 1000 கோடி இழப்பு அரசாங்கத்திற்கு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு என்ன திட்டம் வைத்து இருக்கிறீர்கள்? நீங்கள் அறிவிக்கிற இலவசங்களுக்கு இன்னென்ன வருவாய் மூலம் இன்னென்ன திட்டங்களை செய்வோம் என்று ஒரு கட்சியாவது சொல்வதற்கு முன் வருகிறதா? கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வந்தவுடன் வழிகளை ஆராய்வோம், அப்போ அது வரைக்கும் ஜனங்க காதில் பூ சுற்றுவோம் அப்படின்னு ஃபில்லப் த பிளாங்க் மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கணுமா? ஆகவே மக்களை ஏமாற்றுகிற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளில் மக்கள் ஏமாறக்கூடாது. யார் வருவது நல்லது என்று தீர யோசித்து, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வாக்களிப்பது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அன்றைக்கு கிடைக்கிற ஓட்டுக்கு கிடைக்கிற 500 1000க்கோ இல்லது இந்த இலவசங்களுக்கோ நம்பி ஏமாறுகிற போக்குக்கு தமிழ்நாட்டில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டால்தான் தமிழ்நாடு உண்மையான முன்னேற்றத்தை காணும். விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பிஜேபி வந்து தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த சில நாட்களாக பார்த்தோம்னா என்டிஏவுக்குள் விஜயை இழுக்க முயற்சி அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிபிஐயை காட்டி மிரட்டல், அதுக்கப்புறம் ஜனநாயகன் வர விடாமல் தடுத்து அப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்து கடைசியில் பவன் கல்யாணம் விட்டு பேச வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா மிரட்டுகிறது அல்லது அழுத்தம் தருகிறது என்பது சில அரசியல் விமர்சகர்கள் பார்வை. அதை நீங்கள் கேள்வியாக வைக்கிறீர்கள்.
நான் அப்படி கருதவில்லை. நான் அப்படி கருதவில்லை என்பதற்கு நான் நியாயமான காரணத்தை சொல்லுகிறேன். சிபிஐ வைத்து விரட்டுகிறார்கள் என்றால், இந்த கரூர் துயர சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது யார்? தாவேகா தானே கேட்டது. சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அந்த உத்தரவை வரவேற்று ஆடவ அர்ஜுனா பேட்டி அளித்தாரா இல்லையா? ஆகவே சிபிஐ விசாரணை ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்போடு நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்த பிறகு சம்பந்தப்பட்ட எல்லோரையும் விசாரணைக்கு அழைப்பார்கள். நீங்கள் முதலில் இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி மீது அரசியல் முரசலாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்டது. இப்போது அவருக்கும் சம்மன் போயிருக்கிறது. தாவேகா நிர்வாகிகள் தான் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள், அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. விஜய் தாமதமாக வந்தார் என்பது விமர்சனம், ஆகவே அவருக்கும் சம்மன் போயிருக்கிறது. எல்லோரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. போலீஸ் மாவட்ட எஸ்பியிடமும் விசாரணை நடைபெறுகிறது. ஆகவே சிபிஐ வைத்து என்ன திடீர்னு இந்த வழக்கில் திடீர்னு விஜயை கைது பண்ணி விடுவார்களா? அப்படி கைது பண்ணாலும் அந்த சுப்ரீம் கோர்ட் அதை ஆராயாதா? இல்லை வேற ஒரு கோர்ட் ஆராயாதா இந்த கைது நியாயமா இல்லையான்னு? ஆகவே இவையெல்லாம் கிளப்பி விடப்படுகின்றன. இதை தாண்டி நான் இதை ஒதுக்கி விடுகிறேன். இந்த விமர்சனத்தை இல்லை இந்த குற்றச்சாட்டை ஒதுக்கி விடுகிறேன். அரசியல் ரீதியாக விஜய் தனித்து நிற்பது சரியாக இருக்குமா, ஒரு கூட்டணியோடு இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா என்று அவர்தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ கூட்டணிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அழைப்பு விடுத்தால் அது தவறில்லை. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடத்தான் செய்வார்கள். திமுக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. அந்த கூட்டணியை இப்போது இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவும் பாஜகவும் வீழ்த்த முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடும் போட்டி ஏற்படுத்தலாம், வீழ்த்த முடியுமா? வீழ்த்த முடியாது என்பது சில விமர்சகர்களின் பார்வையாக இருக்கிறது. நானும் அது பெருமளவில் உடன்படுகிறேன். ஆகவே ஒருவேளை தாவேகாவும் இந்த அணியில் இணைந்தால் இந்த அணி நிச்சயமாக வலுப்பெற்ற அணியாக மாறிவிடும். விஜய்க்கு விழக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஜய் ஒரு 18% 15க்கு மேலே வாங்குவார்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் ஒரு 4-5% சரிவு ஏற்படலாம் அதிமுக பாஜக அணியில் இணைந்தால். ஏன்னா அவரை நம்பி வாக்களிக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள் அவர்களிடமிருந்து விலகி திமுக அணிக்கு கூட போவார்கள். ஆனால் மிச்சம் குறைந்தபட்சம் 10% புதிய ஆதரவு அதிமுக பாஜகவுக்கு கிடைக்கும். அது அதிமுக பாஜக அணியை வெற்றி பெறக்கூடிய அணியாக மாற்றிவிடும் என்கிற கவலை திமுக உட்பட பல கட்சிகளுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் 2 நாட்களாக இந்த பேச்சு பலமாக எழுந்திருக்கிறதே. இதற்கு பின்னணி ஏதாவது இருக்குமா என்கிற ஆவல் அல்லது எதிர்பார்ப்பு, இது பற்றிய பலரிடமும் கேட்டு தெரிந்து கொள்வது, வெவ்வேறு கட்சி தலைவர்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஊடகவியலாளராக அதிமுக மற்றும் பாஜக தரப்பிலே தொடர்பு கொண்டு பேசிய போது மாநில அளவில் இது பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் இது தொடர்பாக ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நாங்களும் நினைக்கிறோம். ஆகவேதான் இதில் ஸ்லோவாக போகிறோம். இன்னும் நம்பர்ஸ் டிசைட் பண்றதுலையோ எதுவுமே நடக்காம இருக்கு. அதற்கு காரணம் இந்த முயற்சியாக இருக்கலாம் என்று சுட்டி காட்டுகிறார்கள். டெல்லி வட்டாரத்திலும் பாரதிய ஜனதா இத்தகைய முயற்சி இறங்கி இருப்பதாக டெல்லியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளரும் தெரிவிக்கிறார். இதை பற்றி நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். விஜய் அந்த அணியில் இணைந்தால் அதிமுக கூட்டணி வலுவடையும், இணையாவிட்டால் தனியாக போட்டியிடுவாரானால் அவர் ஓட்டுப்பளவை ஏற்படுத்துவார். தனித்து நின்று திமுகவை வீழ்த்த முடியாதா விஜயால? நிச்சயமாக விஜயால் தனித்து நின்று வீழ்த்த முடியும் என்று நான் கருதவில்லை. விஜய் திமுக சில தொகுதிகளில் தோல்வியை தழுவுவதற்கு அதிமுகவுக்கு உதவுவார், அதிமுக தோல்வியை தழுவுவதற்கு திமுகவுக்கு உதவுவார். வேறு சில தொகுதிகளில், வேறு பகுதிகளில், ஒரு மண்டலத்தில் இவருடைய வருகை ஏற்படுத்துகிற தாக்கத்தால் திமுக தோல்வியடையும். வேறொரு மண்டலத்தில் விஜயினுடைய தனித்து போட்டி என்பது திமுகவுக்கு உதவி அதிமுகவுக்கு தோல்வி ஏற்படுத்தும். இப்படி மாறுபட்ட முடிவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக விஜய் இருப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அவர் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக உருவெடுத்து விடுவார் குறுகிய காலத்தில் என்று நான் கருதவில்லை.